பிஎஸ்எஃப் எல்லையில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அத்துமீறி தாக்கும் பாகிஸ்தானை நோக்கி இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரம். எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவத்தோடு இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி அருகே ஏராளமான பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை குறிவைத்து தாக்குவதற்கான பணிகளை இந்திய ராணுவம் தொடங்கியிருக்கின்றது. இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய தாக்குதலிலே பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு உள்ளாக நம்முடைய ட்ரோன்கள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இந்திய வான்வெளி பரப்பை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் பீரங்கிகள் மூலமாக ஜம்மு காஷ்மீரிலே தாக்குதல் நடத்த முற்பட்ட பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய வகையிலே தொடர்ந்து தாக்குதலை இந்திய பீரங்கி படையணி தீவிரப்படுத்தி இருக்கின்றது. மேலும் ராணுவ வீரர்கள் ஏராளமாக பாகிஸ்தானின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை நோக்கிய தாக்குதலையும் நம்முடைய இந்திய படை வீரர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வாகனங்கள் மூலமாக இந்திய படை வீரர்கள் அந்த பகுதிகளுக்கு சென்றடைந்து அங்கிருக்கக்கூடிய அந்த முள்வேலி கம்பிகளுக்கு உள்ளாக நின்று பாகிஸ்தானிய படை வீரர்களை குறிபார்த்து தாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானிய ராணுவ வீரர்களை தாக்குவதன் மூலமாகத்தான் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை இந்த சூழ்நிலையில் தடுத்து நிறுத்துவது அவசியம். ஏனென்றால் பாகிஸ்தானினுடைய விமானப்படை, தரைப்படை மற்றும் கப்பல் படையிடையே ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்காக அந்த நாட்டினுடைய பிரதமர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்றைய நாளிலும் ஒரு கூட்டம் நடத்த இருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒருங்கிணைப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு இது போன்ற பல்முனை தாக்குதல் அவசியமானது. ஒரு பக்கம் கராச்சியை தாக்க வேண்டும், மற்றொரு பக்கம் இஸ்லாமாபாத்தை தாக்க வேண்டும், மற்றொரு இடத்தில் இருந்து ராவல்பிண்டிக்குள்ளாக குண்டுமழை பொழிய வேண்டும். இவ்வாறு பல்வேறு முனைகளில் இருந்து தாக்குதல் நடத்தினால் மட்டும்தான் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும். அதுபோன்ற ஒரு சூழலை உருவாக்கினால் மட்டும்தான் எளிதாக போரிலே வெற்றி பெற முடியும். மேலும் பஞ்சாபினுடைய பல்வேறு இடங்களிலும் இதுபோன்று எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு பாகிஸ்தானிய படை வீரர்களை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீரிலே இருக்கக்கூடிய பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களுடைய வீடுகளை குறிவைத்து பாகிஸ்தானிய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. மேலும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச் பகுதியிலே நடத்தப்பட்ட தாக்குதல், அதனுடைய சிதைவுகளை அங்கிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கைகளில் எடுத்து வந்து காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். காஷ்மீரி மக்கள் இது போன்ற தாக்குதலை அவ்வப்பொழுது எதிர்கொண்டு வருகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கு கீழாகவும் பதுங்கு குழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பதுங்கு குழிகளில் தங்கியிருந்து அவர்கள் தொடர்ச்சியான அந்த தாக்குதலை எதிர்கொண்டு வருகின்றார்கள். இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவத்தினரோடு இணைந்து இது போன்ற தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானுக்கு உடனுக்குடன் பதிலடி வழங்கப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீர் எல்லைக்குள் நடத்தப்படக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்தக்கூடிய விதமாகத்தான் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு சொந்தமான அந்த ராணுவ நிலைகள் தாக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ஏவுகணைகளை, ட்ரோன்களை ஏவுவதற்கு பயன்படுத்திய ஏவுதள மையங்களையும் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். துருக்கி நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை பொறுத்தவரை அதனுடைய வான் எல்லையில் இருந்து ஏராளமான ட்ரோன்களை வீசுகின்றது. பயணிகள் விமானத்தை பயன்படுத்தி அதற்கு உள்ளாக தங்களுக்கு தேவையான அந்த பொருள்களை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது, ஆயுதங்களை கடத்தி கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பயணிகள் விமானத்தின் மீது எந்த விதமான தாக்குதலும் நடந்துவிடக் கூடாது என்பதற்கான எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவதால் அதை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவம் அதுபோன்ற பயணிகள் விமானத்திற்குள்ளாக துருக்கியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை இடமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் இந்தியாவின் ட்ரோன்கள் பாகிஸ்தான் நகரங்களில் உலவிக் கொண்டிருக்கின்றது. எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்த முடியும். இங்கிருந்து ஒரு அனுமதி கொடுத்தால் போதும் ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், கராச்சி உள்ளிட்ட அனைத்து நகரங்களுக்குள்ளாகவும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்திய ட்ரோன்கள் தாக்குதலை மேற்கொள்ளும் என்ற ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே போதுமான அளவுக்கு அந்த விமானப்படை தளங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் குறிவைத்தபடி இந்தியாவினுடைய ட்ரோன்கள் இருக்கின்றன. வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்று கூட செயல்படாத நிலையில் தற்போது பாகிஸ்தானில் இருக்கின்றன. எனவே பாகிஸ்தானை சல்லடையாக சலித்து எடுக்க வேண்டும் என்றால் கூட இந்தியாவிற்கு ஒரு அரை நாள் போதும், அதற்கு உள்ளாக ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை நம்மால் வழிக்கு கொண்டு வந்து விட முடியும் என்ற சூழ்நிலை தான்
பாகிஸ்தான் ஏதேனும் ஒரு ஏவுகணையை, வலிமையான ஏவுகணையை ஏவுவான் என்று பார்த்து கொண்டிருந்தோம். அதன்படி டெல்லியை குறிவைத்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை பாகிஸ்தான் ஏவி இருக்கின்றது. அதன் காரணமாக அடுத்த கட்ட பதிலடிக்கு இந்தியா தயாராகிவிட்டது. நம்மிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தினால் பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகள் ஒட்டுமொத்தமாக சிதைந்து சின்னாபனமாக்கிவிடும். அந்த அளவு பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் எல்லாம் உலகத்திலேயே சூப்பர் சோனிக் குரூஸ் வகை ஏவுகணைகளில் அதிவேகமாக பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை உண்டென்றால் அது பிரம்மோஸ் தான். இந்தியா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை எல்லாம் பயன்படுத்த தொடங்கினால் பாகிஸ்தானினுடைய நிலை கேள்விக்குள்ளாகிவிடும். பிருத்திவி உள்ளிட்ட ஏவுகணைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. அதே போன்று பிரம்மோஸ், பிருத்திவி மட்டுமல்லாமல் ஆகாஷ் உள்ளிட்ட தரையிலிருந்து வானோக்கி பாயக்கூடிய ஏவுகணைகளும் தங்களுடைய செயல்பாட்டை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. போர் விமானங்களை தாக்குவதற்கு அந்த ஆகாஷ் பயன்படுத்தப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.